இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்னா, ஓகே. செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் அதோட டிஃபரன்ஸஸ். செகண்டரி மார்க்கெட்ல யார் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்கள எல்லாரையும் பார்த்தோம். இப்ப செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் என்னன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். ஸோ அதோட பேசிக்ஸ் பார்ப்போம். இதுல நெறைய பேருக்கு வந்து இன்வெஸ்டிங்னா என்ன, ட்ரேடிங்னா என்னன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் என்னோட அ நான் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சிம்பிளா சொல்றேன். ஓகே. ஸோ முக்கியமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. ஒருத்தவங்க யாருன்னா, ட்ரேட் பண்றவங்க. ஓகே. 1 செகண்ட். ஓகே. சாரி. ஓகே. ஸோ ஆ ஆ இதுவரைக்கும் நாம என்ன பார்த்தோம்னா, வெறும் தியரி தான். எப்படி காசு பண்றது? எப்படி காசு வந்து மணி க்ரோ பண்றதுன்னு நாம வந்து இன்னும் டைரக்ட்டா அதுக்குள்ள போகல. ஐபிஓல வந்து ஒரு டைப் ஆஃப் நீங்க வந்து காசு வந்து பண்ணலாம். ஐபிஓக்கு அடுத்து எதுன்னா இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். ஸோ, இதில இன்வெஸ்டிங்னா என்ன ரொம்ப ஈஸியான டெர்ம். இன்னைக்கு வந்து ஒரு ஷேர் வாங்குறேன்னா, அத ஒரு 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு நான் விக்காம அப்படியே என் அக்கவுண்ட்ல வச்சிருப்பேன். என் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல. அவ்வளோதான் இன்வெஸ்டிங். ட்ரேடிங்னா நான் இன்னைக்கு வாங்குவேன், நாளைக்கு வித்துருவோம். இது எப்படின்னா, சில அனாலிசிஸ் மூலியமா நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு, ஓகே. ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கே இல்லன்னா அடுத்த 10 நாள்ல மேல போவும். அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு வாங்கிட்டு அந்த 10 நாள் கழிச்சு மேல போச்சுன்னா, அந்த ஸ்டாக்ஸ வித்துட்டு நான் காசு பார்க்கறது. ஒரு ஷார்ட் பீரியட்ல. அத சிம்பிளா சொன்னா கேப்சரிங் த பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பிரைஸ் வந்து மேல போனாலும் சரி, கீழ போனாலும் சரி, நாம வந்து அத ட்ரேட் பண்ணி, அது மூலியமா மணி மேக் பண்ணலாம். ஓகே. முக்கியமான டெர்ம் என்னன்னா கேம்பிளிங். நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஸ்டாக் மார்க்கெட்ல இறங்க போறீங்களா? தயவு செஞ்சு போகாதீங்க. அது ஃபுல்லா கேம்பிளிங் தான். நீங்க காசு போட்டா போயிடும்." என்கிட்டயுமே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு என்ன ரீசன்னா, மெயினா நாலேட்ஜ் இல்ல. நாலேட்ஜ் வந்து இல்லாதனால வந்து அது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பாங்க. பட் யூசுவலா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் ரைட் நாலேட்ஜ் யூ கேன் மேக் மனி ஈசிலி இன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் இப்ப வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து மேல போகுது? என்னென்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? ஓகேங்களா? அத பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்னா என்ன? அப்படின்னு சிம்பிளா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆவுது. ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா ஆகுறாங்க. ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்க. பிரைமரி மார்க்கெட் அதாவது ஐபிஓ. ஐபிஓலேருந்து செகண்டரி மார்க்கெட் வந்துட்டாங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஷேர்னா என்ன? நான் அடிக்கடி வந்து ஸ்டாக்கு, ஷேரு அப்படின்னு தான் சொல்லிட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளானா, நீங்க ஒரு ஷேர் ஒரு கம்பெனில வாங்குனீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஒரு சம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் உங்க கையில வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்டர் யாராவது ஒருத்தவங்க எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவர் வந்து டைட்டன்ல வந்து 2000ல கரெக்ட்டா 2000ல டைட்டன்ல 5% ஆஃப் ஷேர்ஸ் வாங்குனாரு. 100% ஷேர் இருக்குன்னா, அதுல 5% அவரு மட்டும் வாங்குனாரு. வாங்குனதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா, அந்த கம்பெனில 5% ஓனர்ஷிப் அவருக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைட்டன்ல ஒரு 10 ஷேர் வெறும் 10 ஷேர் வாங்குறேன்னா, அது வந்து 0.0001% அவ்ளோ பெர்சன்டேஜ் தான் இருக்குமே ஓனர்ஷிப். இருந்தாலும் நானும் எனக்கு அந்த கம்பெனில ஒரு ஓனர்ஷிப் இருக்கு. ஸோ அதுதான் சிம்பிளா ஒரு ஷேர் வாங்கணும்னா, அந்த கம்பெனில நீங்க ஒரு ஓனர்ஷிப்ப வாங்குறீங்க. நெக்ஸ்ட் இப்ப ஷேர் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இல்ல பிரைஸ் மேல போகுது. நீங்க வந்து காசு பண்றீங்க. பட் எப்படி போகுது? என்னென்ன ரீசன்ஸ்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ரீசன் கம்பெனியோட குரோத். சில கம்பெனி உண்மையாலுமே நல்லாருக்கும். க்ரோ ஆகும். ஸோ, அதனால வந்து லாங் டெர்ம்ல நீங்க மணி மேக் பண்ணலாம். ஷார்ட் டெர்ம்ல என்ன மாரி ட்ரேடர்ஸ் நாங்கலாம் என்ன பண்ணுவோம்னா, 2 டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங். இன்னொன்னு வந்து அனாலிசிஸ் பேஸ்ட் ட்ரேடிங். அனாலிசிஸ் பேஸ்ட் ட்ரேடிங் எப்படின்னு நான் அது வந்து நம்ம ஃபர்தரா அது வந்து பார்ப்போம். இப்ப நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு அ தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து அ நான் நமக்கு நான் வந்து கிரானியூல்ஸ் வந்து வாங்குனேன். கிரானியூல்ஸ் வந்து ஏன் வாங்குனேன்னா, அன்னைக்கு கிரானியூல்ஸ பத்தி ஒரு நியூஸ் வந்தது. கிரானியூல்ஸ் வந்து சம் அப்ரூவல் வந்து வாங்கல. கிரானியூல்ஸ் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. சம் அப்ரூவல் வாங்கல. அதனால வந்து இது வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஷேர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 16% விழுந்தது. ஒரே நாள்ல. ஓகேங்களா? 16%ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 16% விழுந்தவுடனே அது கிளியரா தெரியும். அது ஒரு நியூஸ் பேஸ்னால். அது பியூர் டெக்னிக்கல்னால நடக்கல. நியூஸ்னால விழுந்தது.
ஸோ அந்த டைம்ல என்னோட அனாலிசிஸ் படி நான் வாங்குனேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நியூஸ கேட்டுட்டு அந்த ஷேர்ஸ ஸ்டார்ட்டிங்லே மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே வித்துருப்பாங்க. ஸோ அந்த விக்கிறது மூலியமா அவங்க ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவிட் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கோவிட் வந்த உடனே எல்லா ஷேர்ஸுமே கீழ விழுந்தது. அது என்னன்னா, பியூர் நியூஸ் மட்டும் தான். ஸோ இந்த போல நியூஸ் வந்து ஒரு மெயின் ரீசனா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஷேர் மார்க்கெட் இப்ப நெறைய பேரு ஸ்டாக் மார்க்கெட்க்கு வந்து கத்துக்கிறீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு யாருமே வந்து ஒரு நியூஸ பார்த்துட்டோ, இல்ல வந்து இவங்க சொன்னாங்க, யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்டாக் வாங்காதீங்க. நானே ரெக்கமெண்ட் பண்ணாலும், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்க. முக்கியமா நியூஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் எப்ப ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேனோ, நான் நியூஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன். எந்த ஒரு நியூஸுமே நான் வாட்ச் பண்ண மாட்டேன். அது ஏன் அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்ப்போம்.